நம்ம குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள், நம்மளுடைய பாட்டம் பாட்டியாக இருக்கட்டும், நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், அவங்க பெரும்பாலும் நம்ம வீட்டை விட்டு மறந்தாலும் சரி, இந்த மண்ணை விட்டு மறந்தாலும் சரி, அவங்க எந்த இடத்துல வாசம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ கோவிலை தான். அதனால தான் குலதெய்வ கோவிலை போய் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நம்முடைய குடும்பம் நல்லா நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்த நபர் தானே. அப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம வம்சம் நல்லா இருக்கணும், நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாரு? உங்களுடைய முன்னோர்கள் தான், உங்களுடைய குலதெய்வம் தான். பெரும்பாலும் குலதெய்வம்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பரம்பரையில் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த, குடும்பத்துக்காக வாழ்ந்து தியாகம் செஞ்சு மறைஞ்சிருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சுமங்கலி பெண்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே குல தெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னா வேலையை நீங்கள் செய்கிறது உங்கள் குலதெய்வ வழிபாடு தாங்க. ஒரு வீட்டில் சண்டையாகவே இருக்குது, காரணம் இல்லாமல் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று போனால் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கிறது குலதெய்வ வழிபாட்டை சரியாக செய்யாமல் இருக்கிறது தான். ரெண்டு முக்கியமான விஷயங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில். ஒன்று முன்னோர் வழிபாட்டை சரியாக செய்யாமல் இருக்கிறது, இன்னொன்று குலதெய்வ வழிபாட்டை சரியாக செய்யாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை கடைபிடிச்சாலும் போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கோவிலுக்குமே போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் நிறைய கோவிலுக்கு போவாங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே செய்வாங்க. பெரும்பாலான கோவில்களில் ஊர் பேர் தெரியாத கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்வாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த குலதெய்வத்தை வழிபாட மறந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ தோஷங்கிறது ஏற்படும். வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த நேரம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, குலதெய்வ கோவில் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவன் பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போங்க. ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி தான் குடும்ப தலைவி கையால் ஒரு கைப்பிடி மண் நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சு தினமுமே பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்லது. இது சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா மாறனே சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக வீட்டில் பொறுத்த வரைக்கும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லுங்கள். ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே அங்கே குலதெய்வங்கிறது ஆவாகனம் செய்யப்படும். உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும். இது நிச்சயமான நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் இந்த வழிபாடு மிதுன ராசி அன்றர்கள் இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்றர்கள் இந்த நேரம் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் இந்த முறையில் செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அப்படி நீங்கள் எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். 12 ராசியில் 3ஆவதாக வரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டங்களில் எப்பயும் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த மூளையை ஒரு நிமிஷம் சும்மா விடுறது இல்லைங்க. இந்த நேரம் தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத பயம் பதட்டம், எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறது, குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறது, உங்கள் வாழ்க்கையிலேயே பல பாதிப்பு இருக்கிறப்ப மற்றவங்களுடைய நிலையை நினச்சி நீங்கள் கவலைப்படுறது இந்த நேரம் உங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். முதல்ல அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஆழமான சிந்தனைங்கிறது கொஞ்சம் நேரம் வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் பெறக்கூடிய அமைப்பு தாங்க. இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் பழகிற பழக்கத்தில் கவனம் கொடுக்கணும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எதிர்ப்பாளின வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எந்த பாதிப்புமே இல்லைங்க. அதில் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று கருத்து சொல்கிறங்கிற பேரில் கொஞ்சம் சில நேரம் வார்த்தையை விட்டுருவீங்க, கோபப்படுற மாதிரி பேசுவீங்க, கொஞ்சம் அது பாதிப்பை ஏற்படுத்தும். முதல்ல வாழ்க்கை துணை என்ன சொல்ல வராங்கங்கிறது நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பயணத்தால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் இந்த இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட கொஞ்சம் அது விவரமாக தான் முடியும். அதுலேயுமே நீங்கள் இந்த நேரம் கோபப்பட்டு பேசிட்டிங்கன்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு அதிகமாக கொடுத்துரும். அதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படக்கூடியவங்க கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் இந்த நேரம் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஏன்னா நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரங்கிறது வரக்கூடிய எதிர்காலத்துக்கு சிறப்பாக அமையும்.
குழந்தைகளுடைய பேரில் ஒரு சேமிப்பு திட்டத்தை ஏற்படுத்துறீங்க, குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது தாராளமாக செய்யலாம். குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு தான். மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் சனி பகவானோட ராகு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு கொடுக்கும். பண வருமானம் எப்படி வருதோ அந்த அளவுக்கு பணம் எங்கே போச்சுன்னே தெரியலன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கரைஞ்சு போகுன்னே சொல்லலாங்க. விரயத்தை ஏற்படுத்தி தருவார் ராகு. அதனால செலவை கொஞ்சம் திட்டமிட பாருங்க. சுப செலவை மாற்றிக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவிலில் போய் நீங்கள் ஒரு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு நீங்கள் அன்னதானம் செஞ்சுக்கிறது நல்லது. நிறைய பேர் வேலை காரணமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி குலதெய்வக்கு கோவிலுக்கு போகிறது கொஞ்சம் தடை செஞ்சுருப்பீங்க. நன்மை பெறன்னு நினச்சிங்கன்னா எந்த வேலையாக இருக்கட்டும் எவ்வளோ தூரமாக இருக்கட்டும் வேலையாக குலதெய்வ கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்குது. அதே மாதிரி இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர வரைக்குமே ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இருக்கும். குடும்பத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் ஒரு மாதம் குலதெய்வ கோவிலுக்கு போகலினாலுமே ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்கும். இல்லைன்னா கனவு மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் இதை நிறைய பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. அதனால் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்ய பாருங்கள். சிறப்பாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பிள்ளை வரம் வேண்டி நிற்கக்கூடியவங்களா இருக்கட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கணும், இந்த குழப்பம் நீங்கன்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ கோவிலில் வேலையாக காலடி எடுத்து வச்சு குலதெய்வத்தை கண்ணார கண்டு வழிபாடு செய்ய பாருங்கள். சிறப்பாக இருக்குது. ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். வேலைன்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல சக்திக்கு மீறினதாங்க இருக்கும். வேலை சுமை எப்போ தான் இந்த வேலை முடியும் தான் யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு வேலை சுமை இருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதுவே சிறப்பாக மாறுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது. சனி பகவானும் ஒரு ராகும் கொடுக்கறதுலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டவங்கள. அதனால் நிறைய பேருக்கு வேலையில் நல்ல மாற்றம் தான். எந்த அளவுக்கு இந்த நேரம் கஷ்டத்தை தராங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலனையும் ஏற்படுத்தி தருவாங்க. அதனால் மனம் தளராமல் செயல்பட பாருங்கள். எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. வேலை முயற்சி செஞ்சாலுமே சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்வீங்க, அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் அடிக்கடி வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். தொழில் வியாபாரம் வரப்ப சனி ராகு இந்த 2 கிரகமே இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்காது. ஆனால் வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா லாபம் கொஞ்சம் உங்களுக்கு போன மாதத்தை விட இந்த நேரம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. கவனம் கொடுக்கணும், முயற்சி செய்யணும், ஆர்வமாக இருக்கணும். இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஆள் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் திட்டமிட்டு செலவு செய்யணும். சுக்கரனும் புதனும் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க. வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் ஆடம்பர செலவு குறைச்சிக்கோங்க. செலவு குறைக்கிறது மூலமாக தான் அடுத்து நீங்கள் வரக்கூடிய நாட்களில் சமாளிக்க முடியும். கடன் வாங்குறது வேண்டாம். நீங்கள் கடன் வாங்குறது பிடிக்காது உங்களுக்கு. பெரும்பாலும் இருக்கிறத வச்சு சமாளிக்கணும்னு நினைப்பீங்க. யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது தான். ஆனால் கால சூழ்நிலை கடன் வாங்குற மாதிரி சில காலத்தில் அமைஞ்சிருச்சு. அதனாலேயே நிறைய மனப்போராட்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை மறந்துடாதீங்க. கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தணும். கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களை எல்லாரும் புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த நேரம் தீவிரமாக செயல்பட பாருங்கள். விசுவாசத்தில் சந்தேகப்படுவாங்க. அதனால சாதுரியமாக நடந்துக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்ற கட்சிக்கு போகிறத பற்றி இப்போதைக்கு யோசிக்கிறது வேண்டாம். இந்த நேரம் நீங்கள் இருக்கிற கட்சியிலே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். நிதானமாக பேசுங்க. சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனசு முழுமையாக பாடத்தில் கவனம் செலுத்தினாலே போதுங்க. குடும்ப கவலையை பற்றி யோசிக்கிறது வேண்டாம். குடும்ப கவலை அது தன்னால் சரியாயிரும். தாய் தந்தை படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் சரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பில் நீங்கள் கவனம் கொடுத்தனுங்க. மன அமைதியை இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்த பாருங்கள். படிப்பில் கவனம் கொடுக்கணும், உடல் நலத்தில் கவனம் கொடுக்கணும். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி சக மாணவர்களோட அதிகமாக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மூலமாக கொஞ்சம் பராமரிப்பு செலவு அதிகம் கொடுக்குங்க. அதனால இந்த நேரம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. என்னைக்கோ பட்ட கடன் இந்த நேரத்தில் எல்லாமே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேலுமே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகும் சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு பாகிஸ்தானம். இது பார்த்தீங்கன்னா பண வருமானம் எந்த அளவுக்கு வருதோ கொஞ்சம் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு. வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களை சங்கடப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க நிலையில் கவனம் செலுத்துறது வேண்டாம். நீங்கள் பெரிய ஆள் ஆக்குறதும் பெரிய ஆள் ஆக்காமல் விடுறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதனால் அவங்கள பற்றி சிந்தனை வேண்டாம். மன அமைதியோடு எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய பாருங்கள். சிறப்பாக இருக்குது. யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாமல் இருந்துட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் நல்லது தான்.
நண்பர்கள், சொந்த பந்தமாக இருக்கட்டும், சக்திக்கு மீறி வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்துட்டா படாத பாடுபட்டுருவீங்க. பின்னாடி பிரச்சனையாயிரும். மற்றவங்க பிரச்சனையில தலையிடுறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க. பெருசாக எந்த பாதிப்புமே இல்லை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். தினமுமே 2 நேரமும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க. மனசில் அமைதி இல்லைன்னா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாத்திர மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்ல பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. இது உங்களுக்கு நிதர்சனமான உண்மையும் கூட. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.